எடப்பாடியின் கதையை முடிக்கும் பாஜக அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அதேபோல தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய நபர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் கதையை முடிப்பதற்கு தற்போது பாஜக தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லி அதற்குத்தான் அண்ணாமலையை வைத்து கொஞ்சம் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே பிரச்சனை என்பது வரக்கூடிய வகையில் சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திவிட்டு தற்போது அண்ணாமலை லண்டன் பயணம் போயிட்டார். அங்க படிப்புக்காண்டி லண்டன் போயிருக்கார். இப்ப இந்த சமயத்தில் தான் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் சண்டை என்பது இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் நிலவரம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு புறத்திலே மறைமுகமாக பாஜகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் சரி என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 5-6 எம்பிக்களாவது தமிழகத்திலிருந்து அதுவும் அதிமுக பாஜக இருந்து கண்டிப்பா போயிருப்பாங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் பிரதமர் மோடி அவர்களே இறங்கி வந்து பேசியுமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இன்றளவுமே பாஜகவிற்கு இருக்கிறது. இப்ப இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் சுற்றுப்பயணம் போறாங்க. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நமது ஆளும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களிலே அடுத்தடுத்த விவரங்களை தூசு தட்ட ஆரம்பிக்க போறாங்களாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகளை அவர் சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிற வழக்குகளை பூரா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தூசு தட்டி எடுக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு வழக்குகளாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்து அதன் மூலமாக அதிமுகவை பிரித்து ஓபிஎஸ் கையில் கொடுக்க இருக்கிறதாம் பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தற்போது இணையதளங்களிலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தரமான பொதுச் செயலாளர் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைவருமே கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நமது அதிமுகவுடைய விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிமுகவில் இருந்து மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கு, அதாவது அவர் இருக்கக்கூடிய பதவியில் இருந்து இறக்குவதற்கு அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பாஜக மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக இல்லை என்றால் கண்டிப்பாக 2ஆம் இடத்திற்கு பாஜக வந்துவிடும். அப்படி அதிமுகவை டம்மி ஆக்குவதற்குரிய அனைத்து வேலைகளையுமே பாஜக இறங்கி செய்வதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். இப்ப அந்த வெளியே வந்ததை காரணம் காட்டி தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முடிப்பதற்கும் அதே போல அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை முடிப்பதற்கும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தொட்ட ஆரம்பித்திருக்கிறதாம் பாஜக. இதுதான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படும். அடுத்தடுத்த வழக்குகள் சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை வளையத்திற்கு நாம் சென்று விட்டால் அடுத்து என்ன செய்ய போவது அப்படின்னு சொல்லி எடப்பாடி உட்பட முக்கியமான தலைவர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமலே புலம்பிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.